ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த பீரியட் சைக்கிளில் எந்த டைமில் என்ன மாதிரி உணவுகள் எடுத்தால் அவங்களால அந்த மந்த்தே கூட இல்லை அட்லீஸ்ட் அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த சைக்கிள்ஸில் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பீரியட் சைக்கிள் அப்படின்னு வரும்போது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் எது, அதாவது டைம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவலேஷன், அதுக்கப்புறமா பிறகு அந்த லியூட்டியல் ஃபேஸ். ஏன்னா அந்த டைமில் தான் ஒருவேளை ஓவலேஷனில் கருத்தரிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கரு இம்ப்ளான்ட் ஆகும். அப்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஓவலேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த பீரியட் சைக்கிள்னு எடுத்துக்கும் போது அந்த ஓவலேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது ஓவலேஷன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அந்த பீரியட் சைக்கிளில் நம்மளோட உடம்பை ரூல் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு வரும்போது ஒருவேளை உங்களுக்கு அந்த டைமில் கருத்தரிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த கரு ஸ்ட்ராங்காக பதிகிறதுக்கும் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் இந்த பெண்ணோட உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நல்லா டாமினேட் பண்ணும். ஸோ இந்த பீரியடில் நம்ம என்ன மாதிரி உணவுகளை நம்ம ரெகுலராக கரெக்டாக எடுத்துக்கும் போது நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஓவலேஷன் டைமில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ரூல் பண்ணும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, அதே சமயத்தில் குறையவும் கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம சில ஈஸ்ட்ரோஜன் உணவுகளையும் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகள், அப்புறம் பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கருமுட்டை நல்ல குவாலிட்டியாக இருக்கும், கரெக்டான நேரத்தில் வெடித்து அந்த கரு கருத்தரிக்கும். இல்லைனா கரு சரியாக வெடிக்காது, கருத்தரிக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு விட்டமின் சி அதிகமுள்ள உணவு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மெயின் ரிச் சோர்ஸ் அப்படின்னா கண்ணை முடிட்டு நம்ம சொல்லிடலாம், கொய்யாப்பழமும் நெல்லிக்காயும். இது 2 தான் விட்டமின் சியோட ரிச் சோர்ஸ். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே டெய்லி ஒரு நெல்லிக்காய் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டெய்லி ஒரு கொய்யாப்பழம். நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்போ எனக்கு டாக்டர் சொன்னது அதுதான், நீங்கள் ஆப்பிள் அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி அது எனக்கு சக்ஸஸும் ஆச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பி விட்டமின்ஸ் எதுலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா எக் யோக்கில், பெரும்பாலும் அனிமல் சோர்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். லிவரில் நான் கூட தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் நான்வெஜ் அப்படின்னு சாப்பிடும்போது லிவர் எடுத்து அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி லிவர் கொடுத்து ப்ரெக்னென்சியும் ட்ரை பண்ணும்போது அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரொம்ப நல்லா பூஸ்டப் ஆகி சீக்கிரமே கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ லிவரில், அப்புறமா மீட்டில், ஃபிஷ்ஷிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பி விட்டமின்ஸ் பெரும்பாலும் எல்லா விட்டமின்ஸுமே இருக்கும். இல்லை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லெக்யூம்ஸ், அதாவது முளைக்கட்டின பயறு வகைகள், சீரியல்ஸ், நட்ஸ், சீட்ஸ், இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். டெய்லி ஒரு 5 6 பாதாம் ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது, பச்சை பயிர் முளைக்கட்டி சாப்பிட்றது, இல்லைனா காராமணி முளைக்கட்டி சாப்பிட்றது, கொண்டக்கடலை முளைக்கட்டி சாப்பிட்றது, இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். பெரும்பாலும் இப்போ நம்ம சொன்ன எல்லா உணவுகள்லையுமே ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது கீரை வகைகள், இப்போ முட்டைக்கோசெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கீரை வகையில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறீங்க, இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னாலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நீங்கள் தைராய்டு சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா எந்த டாக்டர்கிட்டையுமே நீங்கள் கேளுங்க. அதாவது எப்படின்னா டயட்டீஷியன்ஸ், நியூட்ரிஷன்
நியூட்ரிஷன் எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. என்னென்னா கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணணும்னு இல்லவே இல்லை. தைராய்டு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் 2 நாள், நம்ம என்ன டெய்லி அதை சாப்பிட்றது போகிறது இல்லை. இன்னொன்று அதை நல்லா வேக வச்சு குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உங்கள் தைராய்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம், தைரியமாக நம்பிக்கையாக சாப்பிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது வந்து ஓவலேஷன் டைமில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. அடுத்து நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் முடிஞ்ச பிறகு அந்த இம்ப்ளான்டேஷன் பீரியடில் உங்களோட இம்ப்ளான்டேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ், செலீனியம் ரிச் ஃபுட்ஸ், பி விட்டமின்ஸ் அதிகமுள்ள உணவுகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமுள்ள உணவுகள். இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுலெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபேட்டி ஃபிஷ்ஷஸில் இருக்கும், அதாவது கொழுப்பு அதிகமுள்ள மீன் வகைகளில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் அண்டு நட்ஸில் இருக்கும். அப்புறம் மெக்னீஷியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இம்ப்ளான்டேஷன் டைமில் உங்களை வந்து காமாக வச்சுக்கிறதுக்கும் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கும் மெட்டபாலிசம் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுக்கும் இந்த மெக்னீஷியம் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதுவும் நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே இருக்கும். மெயினாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்கொயர் வந்து நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிட்டீங்க, அதாவது ஸ்வீட் இல்லாத டார்க் சாக்லேட் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கீரை வகைகள், சீட்ஸு, அப்புறமா வந்து ஸ்பைசஸ், அதாவது இந்த சின்னமன், பட்டை, புதினா, இது எல்லாமே அதிகமாக நீங்கள் வந்து அந்த டைமில் உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிச் ஃபுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முளைக்கட்டின பயிறு வகைகள், அப்புறமா வந்து ஆரஞ்சு, கொய்யாப்பழம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், சிறுதானியங்கள், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. டெய்லி வந்து ஒரு முட்டை வேக வச்சு சாப்பிட்றது, நான் சொன்ன மாதிரி சிறுதானியம்னு பார்த்தோம்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறது, பூங்கார அரிசி எடுத்துக்கிறது, அப்புறமா வந்து நம்ம மில்லட் வகைகள், திணை அரிசி, அப்புறமா வந்து சோளம், இது எல்லாமே எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் பீரியடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கருப்பதிகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட பீரியட் சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்தெந்த டைமில் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியும். நம்மளோட ஓவரால் ஃபெர்டிலிட்டி, இம்யூனிட்டி, அப்புறமா நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாடி மெட்டபாலிசம், நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கிறது, இப்படி எல்லாமே வந்து டெவலப் ஆகி உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கன்சீவ் ஆக முடியும். அதனால நம்ம எதை எப்படி சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவிலே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அதோட இந்த வீடியோலேயே வந்து நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணுறேன். ஓவலேஷன் ஸ்ட்ரிப்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் கிட்டு, ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.